பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு skeletal remains. So the forensic team. ಹೂತಿದ್ದನ್ನು ತೆಗೆದು He's filed a complaint. ಇದರಲ್ಲಿ ಪೊಲೀಸರು ತಲೆ ಕೆಡಿಸ್ತಾರೆ. 367 பெண்கள். இந்த பெண்கள்னா 17, 18, 19, 20 வயசு பெண்கள். அதிகமான பெண்கள் வீட்டில இருந்து போவாங்க, வீட்டுக்கு வந்து திரும்பி வரமாட்டாங்க. அப்புறம் பார்த்தா சடலங்கள் வந்து அந்த நேத்ராவதி நதி கரையில சடலங்கள் கிடைக்கும். அப்ப அந்த சடலங்களை பார்க்கும்போது அவர்களுடைய உள்ளாடை எல்லாம் வந்து கயிற்றப்பட்டிருக்கும். நூற்றுக்கணக்கான பிணங்களை புதைத்தவர் இப்போது இருக்கிறாரு. அவரு நீதிமன்ற முன்னாடி வாக்குமூலம் அவருடைய பதிவாயிருக்கு. அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ எங்க பொச்சிக்கிற அதை சொல்லு, எங்கெங்கு நீ பிணங்களை புதைத்துள்ளாய் அந்த தகவலை கொடு அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கர்நாடகத்துல எதிர்கட்சி வந்து பிஜேபி, RSS, சங்கு பரிவார், இவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட தெருவுக்கு வருவாங்க. ஒரு இஸ்லாமியர், ஒரு இந்து அப்படின்னா உடனே வெளியே வருவாங்க. 367 இந்து பார்ப்பனிய மேல் வகுப்பு மேல் சாதியை சேர்ந்த பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி குற்றவாளிகள் பக்கம் நிற்பது ஏன்? JDS குமாரசாமி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர், JDS ஒட்டுமொத்த கட்சியுமே வாய் பொத்தி கிடப்பது ஏன்? அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பேராலிசிஸ், ஸ்ட்ரோக் அடிச்சுட்டுக்குதா? இவங்களுக்கு என்ன லக்குவம் அடிச்சுட்டுக்குதா? இப்ப கண்ணால் கண்ட சாட்சி அரசு கையில், அரசு மெத்தனம். கண்ணால் கண்ட சாட்சி போலீசாரிடம், போலீஸ் கண் மூடிக்கொண்டிருக்கின்றது. கண்ணால் கண்ட சாட்சி வாக்குமூலம், அதனுடைய எல்லா துறையுமே அமைதி காக்கிறது. கண்ணால் கண்ட சாட்சி. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறைவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பாலன் அவர்கள் பெங்களூரிலிருந்து நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். தோழர் வணக்கம். இப்போ கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா கோவில், மஞ்சுநாதர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து 100க்கு மேற்பட்ட பெண்களை வந்து பலாத்காரப்படுத்தி அப்புறம் கொண்டிருக்கிறாங்க, எரிச்சிருக்கிறாங்க, புதைச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து செய்திகள் வருது. ஒருத்தர் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார். என்னதான் நடந்தது? இத்தனை காலம் அது எப்படி யாருக்கும் தெரியாமல் இருந்தது? இது எல்லாருக்குமே தெரியாது. முதல் கொலைன்னா இப்ப எண்ணிக்கை சொல்லிடுறேன். 367 பெண்கள். இந்த பெண்கள்னா 17, 18, 19, 20 வயசு பெண்கள். அதிகமான பெண்கள் பார்ப்பனிய பெண்களே. கோயிலுக்கிட்ட இருப்பாங்க, இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் இயர் MBBS, BE, லா காலேஜ், என்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய இளம் பெண்கள் அங்க வந்து மறைந்து போவார்கள். வீட்டில இருந்து போவாங்க, வீட்டுக்கு வந்து திரும்பி வரமாட்டாங்க. அப்புறம் பார்த்தா சடலங்கள் வந்து அந்த நேத்ராவதி நதி கரையில சடலங்கள் கிடைக்கும். அப்ப அந்த சடலங்களை பார்க்கும்போது அவர்களுடைய உள்ளாடை எல்லாம் வந்து கயிற்றப்பட்டிருக்கும். அவர்களுடைய மர்ம உறுப்பிலிருந்து ரத்தம் கசைந்திருக்கும். இது முதல் கொலை எப்படி நடக்குதுன்னா 1983 தேவானந்தா அப்படின்ற ஒரு CPM கட்சியை சார்ந்த ஒரு தோழர், அவரும் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான், அந்த இடத்தை சேர்ந்தவர். அவரு இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல வந்து அவரு நாமினேஷன் ஃபைல் பண்றாரு. அப்ப அங்க எப்படின்னா இவங்க இந்த தர்மஸ்தலா இதனுடைய தலைவர்கள் எல்லாம் டி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவர் கூப்பிடுவார். யாரெல்லாம் நாமினேஷன் போட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு, நீ வாபஸ் வாங்கிக்கோ, நீ வந்து திரும்ப பெறு, நீ தான் வந்து மெம்பரு, நீ தான் பிரசிடென்ட்னா அது அப்படிதான் நடக்கணும். அப்ப தேவானந்துக்கும் அதை சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் வாபஸ் வாங்க முடியாது, ஏன்னா எனக்கு கட்சி தலைமை இருக்கு, நீங்க வேணும்னா கட்சி தலைமை கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த பெண் வந்து கல்லூரிக்கு போய் திரும்பி வர்றதில்லை. அப்போ 4 மணிக்கு இவரு அறக்க பறக்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க, என் பொண்ணு இன்னும் வாபஸ் வரல
திரும்பி வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ 83ல மொபைல் இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, உங்க பொண்ணு எங்ககிட்ட இருக்கு, நீ வந்து அந்த நாமினேஷனை திரும்ப பெற்றால் பெண் வீட்டுக்கு வருவாள்னு. அவரு திரும்பவும் சொல்றாரு, எங்க கட்சி தலைமையை கேளுன்னு. கட்சி தலைமையிலிருந்து அவருக்கு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்றாங்க. அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு திரும்பி வர்றதில்ல. 2 நாள் கழித்து அந்த பெண்ணின் சடலம் நேத்ராவதி நதிக்கரையில் அலங்கோலமாக கடந்தது. உள்ளாடை கயிற்றப்பட்டிருந்தது. அவருடைய பிறப்புறுப்பில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இது விஷயம். இது வரைக்கும் அது மேல ஆக்ஷனே எடுக்கல. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேதவல்லி அப்படின்ற ஒரு பெண். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2003ல அனன்யா பட் அப்படின்ற ஒரு பார்ப்பனிய பெண். அந்த பெண்ணுடைய ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். அந்த பெண் வந்து காணாமல் போகிறார். அவங்க அம்மா கல்கட்டால இருந்து வராங்க. அவங்க அம்மா அந்த குழந்தை அந்த பெண் கிடைக்கிறதே இல்லை. இது வரைக்கும் கூட சடலமே கிடைக்கல. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன், பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன், உன் பொண்ணு எவனா கூப்பிட்டுட்டு ஓடி போயிருப்பா, போமான்னு சொல்றாங்க. அந்த தர்மாதிகாரி அவங்க கிட்ட போய் சொன்னாலும் கூட அந்த டி கம்பெனில உன் பொண்ணு எவனோட ஓடி போயிட்டு இருப்பா, வருவா போ அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிம்பிளா சொல்லி அனுப்புறாங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. 22 வருஷம் ஆகுது. நீங்க அந்த மீடியால பாத்தீங்கன்னா அந்த அம்மா இப்ப எனக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இல்லைன்னு. அதாவது சௌஜன்யா அப்படின்ற ஒரு பெண்ணு. அந்த பொண்ணு பார்ப்பனிய பெண் அல்ல. அங்க ஒரு பிராமண குடும்பத்துக்கு ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கரா நிலம் இருக்கு. அந்த நிலத்தை பூரா அவங்களுக்கு கொடுத்துடணும். அதை வந்து எங்களுக்கு எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. அந்த பார்ப்பன குடும்பம் வந்து அந்த நிலத்தை எழுதி கொடுக்க மறுக்கின்றன. அப்ப என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, அந்த பொண்ணு கல்லூரியில் இருந்து வருவா, அவளை தூக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. அந்த பொண்ணுக்கு பதிலா மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, அதே சாயல்ல இந்த பொண்ணு, இது கவுடா வகுப்பை சேர்ந்த பெண். இந்த சௌஜன்யாவை கடத்துறாங்க. சௌஜன்யாவுடைய உடல் அதே மாதிரிதான் இருந்தது. இது ஒண்ணுமே ஆகல. சிபிஐ கொடுத்தாங்க. சிபிஐ ஒரு ராங் பர்சனை, ஒரு சம்பந்தம் இல்லாதவனை கைது செய்து அவன் மேல சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அது அக்யூட்டல் ஆயிடுச்சு. கேக் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. சௌஜன்யா விஷயத்தையோ தர்மஸ்தலா விஷயத்தையோ யாருமே பேசக்கூடாது. அதுல யூடியூபர் ஒருத்தர் பேசுனதுனால அவர் மேல கேஸ் போட்டாங்க. இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருது. இப்ப என்ன போச்சுன்னா 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி ஒருவர் வந்து அங்க துப்புரவு தொழிலாளி, அவரை தான் வந்து உபயோகப்படுத்தி 2 துப்புரவு தொழிலாளி கிட்ட அவங்களுடைய அசைன்மெண்ட் என்னன்னா, இவர்கள் கற்பழித்து கொன்ற பெண்களை, சிறார்களை வந்து புதைக்கிறதுடைய தொழில் அவங்களது. அவங்க அதுல ஒருத்தர் 6 மாசத்துக்கு முன்ன செத்து போறாரு, ஒருத்தர் இப்போ வந்து உயிரோட வந்திருக்காரு. அவரு வந்து வழக்கறிஞர்களை பார்த்து அந்த வழக்கறிஞர்கள் அங்க போய் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது 3/7/2025. அவரு மறுநாள் வாக்குமூலம் வந்து 183 BNSS அதுல வந்து வாக்குமூலம் கொடுக்கிறாரு. வாக்குமூலத்துல அவர் யார் இந்த கொலைகளை செய்தார்கள், அவர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நம்பகத்தகமான தகவல்கள். அப்போ அந்த முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் 183 BNSS, அது அந்த தகவலின்படி இந்த கற்பழிப்பு கொலை செய்தவர்கள், இதை வந்து புதைக்க சொன்னவர்கள், இது வந்து சீரியல் கில்லர், சீரியல் ரேபிஸ்ட், மாஸ் மர்டர், மாஸ் ரேப், மாஸ் பரியல். அப்போ நூற்றுக்கணக்கான பிணங்களை புதைத்தவர் இப்போது இருக்கிறாரு. அவரு நீதிமன்ற முன்னாடி வாக்குமூலம் அவருடையது பதிவாயிருக்கு. பட் இப்போ நார்மல் இன்வெஸ்டிகேஷன் என்ன செய்ய வேண்டும்? இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்னா மறுநாள் அந்த இந்த இடத்துல வந்து பிணங்கள் இருக்குது, ஸ்கெலட்டன்ஸ் இருக்குதுன்னா
அதுக்கு வந்து ஃபோரன்சிக் டீமை கூப்பிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் மேல போய் அதை புதையுண்டு எக்ஸியூம் பண்ண வேண்டியது இது சட்டத்தின் கடமை. ஆனா இது வரைக்கும் பண்ணல. அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ எங்க பொச்சிக்கிற அதை சொல்லு, எங்கெங்கு நீ பிணங்களை புதைத்துள்ளாய் அந்த தகவலை கொடு அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க என்ன கூட்டு போங்க, நான் காட்டுறேன்றாரு. இதுதான் வந்து ஒரு நம்பக தகுந்தவான ஒரு தகவல். அப்போ பேப்பர்ல அங்குள்ள ஒரு டிஎஸ்பி அவர் என்ன சொல்றாருன்னா, அவனை பிரெயின் மேப்பிங் நார்கோ அனாலிசிஸ்க்கு உட்படுத்த வேண்டும். அப்படின்னா பிரெயின் மேப்பிங் இன்ஜெக்ஷன் போட்டு நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணா பிணங்கள் புதைக்கப்பட்ட இடம் வெளியே வரும். அதை அப்புறப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த பாபநாசம் பிக்சர்ல வருது, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்படுன்றது இருக்கு. பட் இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் பூராவும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு 28 வயசு தான், அவருக்கு இதுல நாலேஜே கிடையாது. அப்போ வந்த தகவலின்படி அந்த நபரிடம், யார் இந்த துப்புரவு தொழிலாளி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, அவர்கிட்ட பேசுறாரு, வெளியே போய் போன் பண்றாரு. அப்ப யாருக்கு போன் பண்றாரு, என்ன தகவல் வருது, அவரை கைடு பண்றது யாரு, இது விஷயங்கள். இந்த தகவல்கள் வந்த பிறகு நான் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் கோபால கவுடா, துவாரகநாத் எக்ஸ் பேக்வர்ட் கமிஷன் சேர்மன், இன்னும் சமூக ஆர்வலர்கள், வக்கீல்கள் எல்லாரும் போய் முதல் மந்திரியை பார்த்தோம், சித்தராமையா அவர்களை பார்த்து மனு கொடுத்தோம். எங்களுடைய மனு பிரகாரம் இதை வந்து எக்ஸியூம் பண்ணணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸர் லெவலில் ஒரு ஹைகோர்ட்டு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னெல்லாம் கொடுத்தோம். பட்டு இன்னைக்கு 19ஆம் தேதி 16 நாளா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்ச்சு கூட போல. நேத்து கர்நாடக சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர்கள் ஒரு டிவி இன்டர்வியூல பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கன்னடத்துல எத்து கருவாகுத்தா அப்படின்றாரு. எத்து கருவாகுத்தான்னா காளை மாடு கன்று குட்டி போடுமா அப்படின்னு சொல்றாரு. இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணா இப்போ அந்த டி கம்பெனி இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு உவமையில அவர் சொல்றாரு. அப்போ 367 பெண்கள் எல்லாருமே இந்து பெண்கள். கர்நாடகத்தில் எதிர்கட்சி வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கு பரிவார், இவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட தெருவுக்கு வருவாங்க. ஒரு இஸ்லாமியர், ஒரு இந்து அப்படின்னா உடனே வெளியே வருவாங்க. 367 இந்து பார்ப்பனிய மேல் வகுப்பு மேல் சாதியை சேர்ந்த பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி இதுவரையிலும் ஒருத்தர் கூட குரல் எழுப்பவில்லை. மாறாக சிடி ரவி, முன்னாள் அமைச்சர், அவர் வந்து பிஜேபியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர், தமிழ்நாட்டு பிஜேபிக்கு இன்சார்ஜா இருந்தார். அவர் சொல்றாரு, இது டி கம்பெனி அந்த தர்மஸ்தலா அதிகாரிகளை தர்மஸ்தலாவை இழிவுபடுத்தும் நோக்கில் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஆக ஒட்டுமொத்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கு பரிவார் இவர்கள் அனைவருமே அந்த 367 பெண்களின் கண்ணீர் ஓலங்களுக்கு விரோதமாக அந்த டி கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா 16 நாளா சட்டத்திற்கு புறம்பாக, அடிப்படை கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பாக இதுவரைக்கும் ஒரு பாடி கூட எக்ஸியூம் பண்ணல. இது பூராவும் டிலே பண்றாங்க. இது டிலே செய்தால் நாளைக்கு அக்யூஸ்டுங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நிறைய வந்து சட்டத்துல இடம் உண்டு. அப்போ கொஸ்டியன் என்னவென்றால், என்னுடைய கேள்வி, எக்ஸியூமேஷன் 16 நாளா ஏன் நடக்கவில்லை? ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எதற்காக உபயோகப்படுத்தப்படவில்லை? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏன் நியமிக்கப்படல? லோக்கல் போலீஸுடைய ஹிஸ்டரி அந்த டி கம்பெனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு வருது. இது வந்து மிகப்பெரிய கொலை.
மிகப்பெரிய கற்பழிப்பு. இது வந்து இந்த நாட்டுல எந்த ஊர்ல நடந்ததில்ல. தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 5-6 பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது கொலை இல்லை, வெறும் கற்பழிப்பு. அவர்களுக்கு கூட பல்வேறு விதமான போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு ஜெயில போயிருக்கிறாங்க. கடலத்தை புதைப்பது, அதை கண்டுபிடிப்பது, எக்ஸியூம், அது ஆட்டோ சங்கர் வழக்குல வந்தது சென்னையில. அவருக்கு கூட தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே நடக்காத ஒரு விஷயம் அது. அப்ப காங்கிரஸ் அரசின் மெத்தனம் ஏன்? பிஜேபி குற்றவாளிகள் பக்கம் நிற்பது ஏன்? ஜேடிஎஸ், குமாரசாமி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர், ஜேடிஎஸ் ஒட்டுமொத்த கட்சியுமே வாய் பொத்தி கிடப்பது ஏன்? அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பேராலிசிஸ், ஸ்ட்ரோக் அடிச்சுட்டுக்குதா? இவங்களுக்கு என்ன லக்குவம் அடிச்சுட்டுக்குதா? எதிர்கட்சி ஆளும் கட்சிக்கு யாருமே வாய் திறக்கல. அதனால இத மிகப்பெரிய போராட்டத்திற்காக போராட்டம் நடக்க வேண்டும். அந்த உயிர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த குடும்பத்தார் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பதில் வீதி போராட்டம், இது சட்ட போராட்டம், மற்ற எல்லா விதமான போராட்டங்களும் நடக்க வேண்டும். ஆனால் மெத்தனமாக போய் கொண்டிருக்கிறது. இப்போ இவ்வளவு பிரச்சனை சொல்லியிருக்கிறீங்க. 367 பெண்கள் பெரும்பாலும் பிராமண சமூகத்து பெண்கள் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா இந்து பெண்கள் அப்படியும் சொல்லலாம். ஆனா அதற்கு எதிராக சமூகத்திலிருந்து எந்த கொந்தளிப்பும் வந்த மாதிரியே தெரியலையே. மக்கள் போராட்டங்களோ அல்லது வந்து பெற்றோர்களே கிட்டத்தட்ட 367 பெண்கள்னா 367 குடும்பமும் வீதிக்கு வந்திருக்கணும். அதுவும் நடக்கல. வழக்கறிஞர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களும் யாரும் வரல. ஆக்டிவிஸ்டுகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் யாரும் வரல. ஆளுங்கட்சியும் வரல, எதிர்கட்சியும் வரலன்னா அப்ப அந்த அளவுக்கு அந்த தர்மசாலாவில் உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளவு செல்வாக்கு எங்க இருந்து வந்தது? ஆமா, டி கம்பெனிக்கு செல்வாக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய 100வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய சேர்மன் அவரு. அதே நேரத்தில் அவர் பிஜேபியுடைய எம்பி. அதே நேரத்தில் 2-3 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். இங்க வந்து மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா மாவட்டத்திலையும் உண்டு. ஹைகோர்ட்ல 3 கேக் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பேரை எடுக்கவே கூடாது, எடுத்தாவே அவங்க மேல கேஸ். அந்த சௌர்ஜன்யா அப்படின்ற பேரை வச்சு நீங்க எதனா ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு ஹால் மீட்டிங் பண்ணா கூட போலீஸ் வரும். அப்போ என்டையர் போலீஸ் அவங்க பின்னால நிக்குது, என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க பின்னால நிக்குது. 3 கேக் ஆர்டர் இருக்கு. அதனால பயப்படுறாங்க, வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஆக்டிவிஸ்ட் லாயர்ஸ் போது வெரி ஃபியூ லாயர்ஸ். நாங்க போய் பார்க்கும்போது எங்க கூட 5 லாயர் தான் வந்தாங்க. அதை விட்டுட்டு ஒரு 7-8 லாயருங்க வந்து அந்த கேஸ் ப்ரோசஸ்ல இருக்கிறாங்க. அப்போ லாயர்ஸ் போது ஒட்டுமொத்த லாயர் கம்யூனிட்டியும் இறங்கல இதுல. ஆக்டிவிஸ்ட் பார்க்கும்போது வெரி ஃபியூ. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கட்சிகள் அப்படின்னும் போது ஆளுங்கட்சி இதுல இல்லை. அதை விட்டாக்கா ப்ரோக்ரஸிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, லெஃப்ட் பார்ட்டி, இதை வந்து ஒரு விஷயம், ஒரு அறிக்கையோட நிறுத்துறாங்க. இன்னும் வீதி போராட்டம் நடக்கல. ஆனா 10,000 பேருக்கு மேல சேர்ந்து இந்த டி கம்பெனிக்கு விரோதமாக மங்களூர்ல அந்த இடத்துல எல்லாம் போராட்டம் நடந்திருக்கு. பட் கேக் ஆர்டர், போலீஸ் சப்போர்ட், பொலிட்டிக்கல் சப்போர்ட். இப்போ பாரு, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ அவர் என்ன சொன்னாரு? எது கருவாகுத்தா, காளை மாடு கண்ணுக்குட்டி போடுமான்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இது காளை மாடு கண்ணுக்குட்டி போடுமா, டி கம்பெனி கற்பழிப்பு செய்வார்களா என்பது. அப்போ இதனாலதான் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்கல. இது வந்து மீடியான்னு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல ஒரு லாக்அப் டெத் ஆச்சு, உடனே ரிபப்ளிக் டிவில வருது, ஸ்டாலின் யூ கில்ட் அஜித். வேர் இஸ் அர்னாப் கோஸ்வாமி? யூ ஷுட் சே who killed this 267 Hindu Brahmanical young girls. Where is the country wanted to know Mr. Arnab Goswami? Question it. Where is Times Now? Where is NDTV? Where is Godi media, central media, all medias? Whether medias are suffering from paralysis? Media ku na lakwa achidukada? Why there is no voice? Because that company is so powerful. மிக பணபலம், அரசியல் பலம், பொருள் பலம், எல்லா பலமும் பொந்தியவர்கள் செய்த செயல் இது. ஜூலை மாசம் 3ஆம் தேதி வழக்கு பதிவு நடந்தாச்சு அப்படின்னும் போது கூட இன்னும் 15 நாள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஊடகங்கள்லயும் கூட
2-3 நாட்களாகத்தான் இந்த செய்திகள் வந்து பேசப்படுது. நேற்று தான் பரவாயில்ல தமிழக ஊடகங்கள், நேற்று தான் தமிழக ஊடகங்கள் அப்புறம் அகில இந்திய ஊடகங்கள்லாம் வந்து செய்திகள் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது. அப்போ இந்த ஊடகங்கள் கையில் எடுப்பதற்கே இவ்வளவு காலம் ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க பாதிக்கப்பட்டது பிராமண பெண்கள். பிராமண பெண் அப்படின்னா உடனே ஊடகங்கள் கொதிக்கும், ஒரு பிராமணருக்கு பாதிப்புன்னா ஊடகங்கள் கொதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்க எதுவுமே கொதிக்கலையே. இந்த ஊடகங்களும் ஏன் பேசாம இருக்கிறாங்க? அப்போ மதம் கீழே நிக்குது, சாதி அது கீழே நிக்குது. அதுதான் வந்து இது பணம் தானே. இட்ஸ் எ கார்பரேட் நிறுவனம். டி கம்பெனி என்பது இட் இஸ் எ கார்பரேட் நிறுவனம். கார்பரேட் பிராமணிக்கல் ஃபாசிசம் என்றோம். அப்போ கார்பரேட் இஸ் இந்த ஹையஸ்ட் பேட்ல பிராமணர்களே காவு கொடுத்து கூட ஃபாசிசம் மேல போவோன்றதுக்கு தான் இதனுடைய மெசேஜ். யாரெல்லாம் நிர்வாகிகள், அந்த தர்மஸ்தலாவோட நிர்வாகிகள் யார் யாரெல்லாம், இது யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? 3 பேரு கேக் ஆர்டர் இருக்கு. ஏபிசின்னு சொல்றேன் நானு, பேர் சொல்லக்கூடாதுன்னு கேக் ஆர்டர் இருக்கு. கேக் ஆர்டர்னா பேரெல்லாம் சொல்லலாம். சரி, இப்ப இவங்களுடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது, இப்ப இவங்க பிஜேபி சார்பானவர்கள், ஒருத்தர் வந்து சேர்மேன் ஆர்எஸ்எஸ் சென்டினரி செலிப்ரேஷன், ஏ பி வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல், சி கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல், கோர்ட், அட்வொகேட்ஸ், மீடியா கண்ட்ரோல் எல்லாருமே அவங்க கையில. இப்ப அதோடு சேர்ந்து கேக் ஆர்டர்ஸ் ஃப்ரம் த கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இது புரியுது. ஆனா சோசியல் ஆக்டிவிஸ்டுகள் இருப்பாங்க, மனித உரிமை ஆர்வலர்கள் இருப்பாங்க, பெண்கள் அமைப்பு மகளிர் ஆணையம் இருக்குது. அவங்க யாருமே இதுல வந்து செயல்படலையே. இப்போ நாங்க கூட திங்கட்கிழமை ஒரு கூட்டம் வச்சிருக்கோம். அதுல எல்லா சமூக ஆர்வலர்களையும் அழைக்கின்றோம். அது வரணும். வீதி தெருமுனை போராட்டங்கள் வெடிக்க வேண்டும், வெடிக்கும் என்பது எதிர்பார்க்கிறேன். இப்ப பிஜேபிக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. அரசியல் லாபத்துக்காக கூட காங்கிரஸ் இதை செய்யலாம், இடதுசாரிகள் செய்யலாம் தானே? கரெக்ட். இடதுசாரிகள் செய்யலாம், காங்கிரஸ் செய்யலாம். காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கு, ஜேடிஎஸ் பிஜேபியோட இருக்கு, இது இடதுசாரிகள் இருக்கிறாங்க. பட் 367 பெண்களின் ஓலங்கள், அந்த குடும்பத்தின் ஓலங்கள், அது பெண்கள் மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆண்களும் கூட புதையுண்டு போயிருக்காங்க. பிச்சைக்காரங்க அங்க போனாக்கா ஒரு வார்னிங், திரும்பி போனா பிச்சைக்காரனை வெட்டி கொன்னு பொச்சிருவாங்க. இதே மாதிரி இளைஞர்கள் கூட நிறைய பேர் மிஸ்டேக் ஆகிக்கிறாங்க. போய் அதை இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா 10 மணிக்கு இங்க இருந்தாரு, 11 மணிக்கு இந்த பெண் இங்க இருந்தது, 12 மணிக்கு இந்த பொண்ணு இந்த இடத்துல இருந்தது, அதே இடத்துல தான் அது. அது முழுக்க முழுக்க அவங்க, அது ஒரு தனி கிங்டம், ராஜாங்க. அது வந்து இந்தியால இருக்குதா இல்லையான்னு இல்லை. அங்க பார்த்தா பிரதம மந்திரி போறாரு, அவர் காலை தொட்டு வணங்குறார். சீஃப் மினிஸ்டர் போறாரு, ராகுல் காந்தி போறாரு, அவரும் ஷர்ட்டை கட்டி அவரை வணங்குறாரு. இதெல்லாம் போட்டோக்கள் இருக்கு, உங்களுக்கு போட்டோ இருக்கு. இதெல்லாம் நேத்ராவதி ஆட்சியை சுற்றி தான் நிறைய புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பர்டிகுலரா அந்த 6 பக்கம் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? என்ன ஏதாவது காரணம் உண்டா? தர்மஸ்தலா அப்படின்னா தர்மஸ்தலா, தர்மம் என்பது நீதி, நீதியின் பிறப்பிடம். அது வந்து நேத்ராவதி நதி கரையோரம் இருக்கு, சுத்தி வனப்பகுதி, இயற்கை சூழல் நிறைந்த பகுதி. இது 800 வருஷம் இதனுடைய வரலாறு. அப்போ வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிர்வாகம் வெள்ளைக்காரனுக்கு கைக்கூலியா இருந்தாங்கன்றது கூட உண்மை. ஸோ இப்போ வந்து அவர்கள் தேசபக்தர்கள். வெள்ளைக்காரர்கள் இருக்கும்போது, வெள்ளைக்காரனின் ஆட்சியின் போது வெள்ளை ஆட்சி தேசத்தின் பக்தர்கள், இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் பக்தர்கள். ஆகவே அவர்கள் தேசபக்தர்கள். என்னதான் முடிவு? அரசு எந்திரங்கள் எல்லாம் இப்படி இருக்குது. அரசு எந்திரம் இப்படி இருக்கு. கோர்ட் வந்து சுவோ மோட்டோ எடுக்கலாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம், பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். இது வீதி போராட்டம் வெடிக்க வேண்டும். இது எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன் நான். ஆட்கொணர்வு மனு கூட போடலாமே. ரோல் மிக பெரியதாக இருக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி அது இல்ல. இப்ப ஆட்கொணர்வு மனு கொடுத்தா கூட ரொம்ப ஆக்டிவா வேலை செய்வாங்க, அது சாதாரண பிரச்சனையா நீதிமன்றம் பார்க்காது அப்படிலாம் சொல்லும்போது, 367 குடும்பங்கள் இருக்குது, அவங்களுடைய சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெரும்பாலும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் அவர்கள் அதிகாரத்தின் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். நீதிபதிகள் கூட அப்படி உண்டு. அப்படி இருந்தும் நீதி கேட்கலையா? ஒரு சாரார் மேல கேக் ஆர்டர் இருக்கு, அவர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. நேத்துல முந்தின நாள் ஒரு டிவில என்னை கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு.
அது பிரசித்தி பெற்ற சேனல். அது எனக்கு சொன்ன 2 கண்டிஷன். ஏபிசி பேரை சொல்லக்கூடாது, சௌஜன்யான்ற பேரை சொல்லக்கூடாது, அதை விட்டுட்டு நீங்க பேசுங்கன்றாங்க. சரி, எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணுமா? இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குதுன்னு பேசிட்டு அப்படி முடிச்சிடுறதா? அந்த மாதிரி ஹைகோர்ட் சொல்லுது. கர்நாடக உயர் நீதிமன்றம் அப்படித்தான் சொல்லுது. வேடிக்கை பார், பேசாதே, பேசினால் சிறை. ஒரு மீட்டிங், ஹால் மீட்டிங் போட்டா போலீஸ்காரன் வரான். நாங்க தான் வந்து மீட்டிங்க்கு நோட்டீஸ் கொடுத்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து போலீஸ்கார் சொன்னதை அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் கூட தலையிடலையா? உச்ச நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கறிஞர் ரிட்டு போட்டிருக்காரு 6 மாசத்துக்கு முன்ன. இதெல்லாம் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் உள்பட்டு அரசு, அரசியல், நிர்வாகம், போலீஸ் துறை, நீதித்துறை எல்லாம் உட்பட்டு இதுதான் நிலைமை. 1083 கொல்லப்பட்ட பெண்ணுக்கு நீதி இன்று வரை வழங்கப்படவில்லை. இப்ப கண்ணால் கண்ட சாட்சி அரசு கையில், அரசு மெத்தனம். கண்ணால் கண்ட சாட்சி போலீசாரிடம், போலீஸ் கண் மூடிக்கொண்டிருக்கின்றது. கண்ணால் கண்ட சாட்சி வாக்குமூலம், அது எல்லா துறையுமே அமைதி காக்கிறது. கண்ணால் கண்ட சாட்சி அங்க சொல்றாங்க ABCDEF பெயர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதுவரைக்கும் கைது நடவடிக்கை இல்லை. ஏன்? இன்வெஸ்டிகேஷன் என்றால் அரெஸ்ட், கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன், ரிகவரி, வாலண்டரி ஸ்டேட்மெண்ட், மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட், ரிகவரி, மஹசர், வாலண்டரி ஸ்டேட்மெண்ட், இது எதுவுமே நடக்கலையே. அங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சாதாரண ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. 2 நிமிஷம் இவர்கிட்ட பேசுறாரு, 10 நிமிஷம் வெளியே பேசுறாரு. போனு மொபைல வாங்கி தான் பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ லா மேக்கர், லா கீப்பர், லா பிரேக்கர், எல்லாமே ஒருங்கிணைந்து செய்த கொலைகள். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து இதோட அப்டேட் என்னங்கிறதை நம்ம தொடர்ந்து பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.